வகை, இந்த மாதிரி பலவிதமாக இறைவனிடம் பேசுபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பொதுவாக நமது ஞானியர்கள் அல்லது சித்தர்கள் நமக்கு உரைப்பது என்ன அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, அந்த தியானத்தின் மூலமாக மனதை ஒருநிலைப்படுத்துவதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அந்த இறை அனுபவத்தை பெற முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை நம்ம அனுபவிச்சிருக்கோமா? இல்லை. ஆனால் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதில் போயிருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அல்லவா? ஏனென்றால் அவர்கள் ஒரு உயரிய நிலையை அடைந்திருக்கிறார்கள். அதற்கு எதை பயன்படுத்தினார்கள் என்றால், அந்த இறை அனுபவத்தை உணர்ந்ததை வைத்து படிப்படியாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு சென்றார்கள் என்ற குறிப்புகள் அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் நாம் முயற்சித்து தான் பார்க்க வேண்டும். அது குரு மூலியமாக சில பேருக்கு கிடைக்கப்பெறுகிறது. சரி, அப்போ தியானம் அப்படின்னு சொல்கிறோம், மனதை ஒருநிலைப்படுத்துதல் அப்படிங்கிறது சொல்கிறோம். நம்ம ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி சொல்லித்தராங்க அல்லவா? நம்ம எதை கடைபிடிப்பது அப்படின்னா, ஆரம்ப காலகட்டம் கஷ்டம்தான், இல்லை என்றெல்லாம் கூறவில்லை. நம்மளும் மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம ஆக்ஞா சக்கரம் அப்படிங்கிறத அப்படியே மனசில் நிறுத்தி அந்த இடத்துல இறைவனை நிலைநிறுத்தி பார்க்க வேண்டும் அப்படின்னு பார்ப்போம். ஒரு சின்னதாக அந்த புருவ மத்தியில் ஒரு உறுத்தல் ஏற்படும். சில பேர் மூக்கு நுனியை கவனிக்க சொல்லுவாங்க. சில பேர் நம்ம உருவத்தவே மனசில் உருவகப்படுத்தி கொண்டு பாருங்கள் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி எதற்கு